அனைவருக்கும் இனிய வணக்கம். 44வது பன்னாட்டு ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. கற்றல் கல்வி மேலாண்மை மையம் தமிழ் சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக குழந்தைகள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், புத்தக வெளியீடுகள், கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் மொழி, மரபு, நவீன உலகத்தரமான கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொருவரின் திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. நூல் ஆயுதமே நமக்கு வேல் ஆயுதம் என அண்ணா கூறியது போல் அறிவும் எழுத்தும் எங்கள் தலைமுறையை முன்னேற்றும் உண்மையான ஆயுதங்கள் என்பதை கற்றல் பிள்ளைகள் தங்கள் செயலால் நிரூபித்துள்ளனர். கற்றல் கல்வி மேலாண்மை மையத்தின் சார்பில் 30 பிள்ளைகள் தனித்தனியாக தங்களின் சிந்தனை, கற்பனை, திறமை ஆகியவற்றால் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளனர். இந்த நூல்கள் பல மாதங்களாக கடின உழைப்பின், அர்ப்பணிப்பின் மற்றும் ஆர்வத்தின் விளைவாக உருவாகியவை. இப்பொழுது இந்த 30 புத்தகங்களின் உட்கருத்து பிள்ளைகளின் திறன்கள் மற்றும் எழுத்து பயணத்தை பற்றி தனது புத்தகத்தையும் வெளியிட உள்ள எங்கள் பாடநுட்ப வல்லுநர் முனைவர் தர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் அருள் இல்லையேல் இன்றைய நிமிடம் நிகழாது என்பன போல் இன்று 44வது பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 30 குழந்தைகள் தங்கள் தனி திறமையால் 30 கதைகளை எழுதியுள்ளனர். இது வெறும் புத்தக வெளியீடு அல்ல, இது அவர்களின் முயற்சி, எழுத்தின் ஆர்வம், சிந்தனையின் சின்னமாக இன்றைய நாள் அமைகிறது. இவர்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கும் ஊக்கமளித்த பெற்றோர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மேலும் இன்று என் முதல் படைப்பான கடல் கடந்த கனவுகள் என்ற புத்தகத்தை வெளியிடுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு மீனவனின் மகன் தன்னுடைய கனவுகளை கடல் கடந்து தன் நம்பிக்கையின் மூலம் கனவுகளை எட்டியதுதான் இந்த கதை. இதை வெளியிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் கனவை என் எழுத்தில் கொண்டு வர உதவிய எங்கள் கற்றல் கல்வி மேலாண்மை மையத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் முனைவர் மூரா ஸ்ரீ ரோகிணி அவர்களுக்கும், பதிப்பாசிரியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், உன்னால் முடியும் என்று அனுதினமும் எனக்கு ஊக்கமளித்த என் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் என் கதை வெறும் கதை அல்ல, அதன் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாசகர்களாகிய ஒவ்வொருவருடைய கனவாக திகழட்டும். உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கங்களும் நன்றிகளும். நன்றி. இந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் முனைவர் தர்ஷினி அவர்களின் புத்தகத்தை வெளியிட முனைவர் மூரா ஸ்ரீ ரோகிணி அவர்களை அழைக்கிறோம். முனைவர் தர்ஷினி அவர்களின் குடும்பத்தினர் அதை பெற்றுக்கொள்வார்கள். First the parents, next teachers, next the students, right? So with the blessings of all of your team, I am publishing our teacher book, Kadal Kadanda Kanavugal, 44th Saga International Book Fair. Thank you. பிள்ளைகளின் சார்பாக அவர்களில் 2 தங்கள் அனுபவங்களையும் எழுத்து பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். செல்வி அக்ஷதா அவர்களை வரவேற்கிறோம். இங்கே வருவது எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் அக்ஷதா குமார். நான் அபுதாபியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் கற்றல் கல்வி மையத்தில் தமிழ் படிக்கிறேன். தமிழ் புலவர்கள் கூறும் நல்லொழுக்கம் ஒரு புக்கு நான் எழுதியிருக்கேன். அதை வெளியிடுறதுக்காக நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரியே இன்னும் 30 இளம் எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. எங்கள் எல்லார் சார்பாகவும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் கற்றல் கல்வி மையம் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.
இப்பொழுது செல்வன் ஆரியன் அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆரியன். நான் ஒரு கற்றல் கல்வி மாணவன். எனக்கு எழுத படிக்க தெரியாது. கற்றலில் படிக்கும்போது எனக்கு எழுத படிக்க தெரியும். என்னோட ஆசிரியர்கள் எனக்கு ஜாலியாக கிளாஸை சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்ததுனால தான் எனக்கு சீக்கிரம் படிச்சுக்கிட்டேன். நான் ஒரு புக்கை எழுதியிருக்கேன். என்னோட ஆசிரியர்கள் என்னோட பெற்றோர்கள் உதவி செய்திருக்கார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது நமது முக்கிய விருந்தினர் பேராசிரியர் சித்திரை பொன் செல்வன் அவர்களையும் திரு அன்வருதீன் அவர்களையும் திரு தியாகு அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்பார்கள். நாம் அனைவரும் காத்து கொண்டிருந்த தருணம் 30 சிறார்களின் புத்தக வெளியீடு இப்பொழுது நடக்க இருக்கிறது. நமது முக்கிய விருந்தினர் பேராசிரியர் சித்திரை பொன் செல்வன் அவர்களையும் திரு அன்வருதீன் அவர்களையும் வெளியிட அழைக்கிறோம். சிறுவர்கள் வரலாம், ஆசிரியர்களும் இணையலாம். பலத்த கைத்தட்டல்கள். இது வெறும் சாதனை அல்ல, இது ஒரு புதிய இலக்கிய பக்கம், ஒரு சிறார்களின் சிந்தனை புரட்சி. இது ஒரு உலக சாதனை. அவற்றை எழுதிய அந்த சின்னஞ்சிறு கைகளுக்கு அனைவரும் சேர்ந்து பலத்த கைத்தட்டல்கள் வழங்குவோம். Historic world record book release. 30+ bilingual books released in UAE is now officially registered into the International Book of Records. Applauses to everyone. And standing ovation to everyone here. Yes, your children, our children. ரஃபிக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் முனைவர் மூரா ஸ்ரீ ரோகிணி அவர்களுக்கு மலர் கொத்து வழங்கி பாராட்டுவார்கள். Welcome John Curtin, distinguished professor, Curtin University, respected professor Chithirai Pon Selvan sir, to deliver his special guest talk. நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே தமிழ் படிக்கிறதே பெரிய விஷயம். குழந்தைங்க தமிழில் புக்கு எழுத வச்சுருக்காங்க. அதுவும் சொந்த கையெழுத்துல தான் எழுதியிருக்காங்கல்ல. ஆமாம், அவங்களோட சொந்த கையெழுத்தே எழுதியிருக்காங்க. அது கையெழுத்தெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த முயற்சிக்கு எடுத்த அனைத்து ஆசிரியர்களும் கற்றல் கல்வி மையத்துக்கும் மேலாண்மை மையத்து எல்லாத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு காப்பியை கொடுத்தா என்னோட யூனிவர்சிட்டி, I come from Curtin University. Curtin University is one of the top 1% universities in the world. We are number 2 in the world for minerals and mining engineering. I was the founding faculty member for engineering at Manipal University Dubai campus, Amity University Dubai campus. So
இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் உங்களுக்கு லேர்னிங்கில் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுல ஃப்யூச்சர் ஹையர் ஸ்டடீஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் வித் யுவர் பர்மிஷன் ஐ வில் டேக் எ காப்பி அண்ட் கீப் இட் இன் அவர் லைப்ரரி இஃப் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன். உங்களது தமிழ் வளர்க்கறதுக்கு நீங்கள் செய்கிற பணிகள், ஆசிரியர்களோட பணிகள், குழந்தைகள் தமிழில் படித்து பெரிய அளவில் வரணும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். We warmly welcome Anwar Businessman Services Managing Director, Mr. Anwardin sir, to deliver his special guest talk. இங்கே வந்திருக்கவங்கள எத்தனை பேருக்கு தமிழை பிடிக்கும்? கையெல்லாம் தூக்க வேணாம், இங்கே செஷன்லாம் நடக்கலை, டைம் இல்லை. அதே மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுடைய தாயை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாய்மொழி அதிகமாக நம்ம வீட்டில் அம்மா பாட்டி கூடலாம் நீங்கள் பேசும்போது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அரைக்கல் கொடுத்தவனுக்கு முழுக்கல் கொடு அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு மரியாதை கொஞ்சம் கொடுத்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு மரியாதை அதிகமாக கொடுங்க. உங்களுக்கு துன்பமோ துயரமோ ஆபத்தோ யார் கொடுத்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று அவங்களுக்கு அதை விட 2 மடங்கு அவங்க கூட சண்டை போடுங்கன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தமிழால் மட்டும்தான் எந்த லாங்குவேஜில் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீரம், மானம், சுயமரியாதை தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகுது. நாம் என்ன தான் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஹிந்தி, ஆங்கிலம், ஸ்பானிஷு, ஜப்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுடைய ஃப்யூச்சரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வேறு லாங்குவேஜ் கற்றுக் கொடுங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் தமிழை அதுக்குரிய வீரத்தோட, அதுக்குரிய மொழி செறிவோட, அதுக்குரிய தன்மானத்தோட அதை நீங்கள் நல்லா பேசி உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் தமிழ் உங்கள் குழந்தைகளை தன்மானத்தோடு இந்த மாதிரி நிமிர்ந்து மைக்கை பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் பேசக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கும். ஸோ எழுத்தாளர் முனைவர் ராகினி அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த 30 குழந்தைகளும் சூப்பராக எழுதிட்டு இருக்க இந்த புத்தகங்கள் மாதிரி இன்னும் நிறைய பதிப்புகள் வெளியிடணும். இந்த குழந்தை செல்வங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு மேலே போகணும் அப்படின்ட்டு இறைவன்ட்ட வாழ்த்திக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நானும் பங்கெடுத்ததில் மகிழ்ச்சி. ஸோ தமிழை நல்லா நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்கள்ட்ட பேசும்போது ஒரு வீரத்தோடு பேசுங்க. அது உங்கள் குழந்தையோட மனசில் இருந்து ஒரு விதவை தாயின் மகன் +2 மட்டும் ஃபைலாக போனவன் இன்றைக்கி பல மில்லியனுக்கு வந்துட்டு அதிபதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த தமிழ் தான். ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு அதை உணர்ச்சி பூர்வமாக சொல்லிக் கொடுங்க. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது கல்லடைக்குறிச்சி முனைவர் முஹைதீன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். எல்லா புகழும் இறைவனுக்கே. வருகை தருகின்ற இளம் எழுத்தாளர்கள், அவர்களது பெற்றோர்கள், அந்த எழுத்தாளரை ஊக்குவிக்கின்ற கற்றல் கல்வி மேலாண்மையினுடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அதனுடைய நிறுவனர் அன்பு மகள் ரோஹிணி ஆகியோர்களை பாராட்டி இந்த உலக சாதனை நிகழ்வு 30 இளம் எழுத்தாளருடைய கையெழுத்து பிரதியினால் அவருடைய கனவை நனவாக்கும் முயற்சியாக இருக்கின்றது. ஆக இந்த நிகழ்வை நானும் கலந்து கொண்டதிலே பெருமை அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்பொழுது அலைன் எக்ஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் முபாரக் முஸ்தபா சார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். எனது உயிரிலும் மேலான தொப்புள் கொடி சொந்தக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம், தமிழால் வெல்வோம். இது நமது தமிழ். Talented 30 students has written the wonderful book. We should give them appreciation to them and let them write. Let them become the great leaders of the world. We love UAE. Thank you, UAE. Now we warmly welcome entrepreneur and professor consulting Dr. Gadi Zadan, and here we go. We are our Dr. Sri Rohini ma'am அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார்கள். இந்த மாபெரும் முயற்சியின் பின்னணியில் உள்ள ஆதர்ஷ தலைவர், கற்றல் கல்வி மையத்தின் தலைவர் முனைவர் மூரா ஸ்ரீ ரோகிணி அவர்கள். அவர்களின் முன்னெடுப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் ஊக்கமளிக்கும் வழிகாட்டுதலே இந்த வெற்றியின் அடித்தளம். முனைவர் ஸ்ரீ ரோகிணி அவர்களை வரவேற்கிறோம். ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நேரம் இன்னொரு 4 நிமிடம் தான் இருக்குது, நம்ம முடிச்சுப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இது நெகிழ்ச்சியாகவும் இருக்கும், ஆனந்த கண்ணீராகவும் இருக்குது. ஏன்னா இந்த கையெழுத்து பிரதி அப்படின்னு வந்தது முதல்ல எங்கள் வீட்டில் என்னோடய குழந்தைகிட்ட இருந்து தான் இந்த ஒரு ஐடியா வந்துச்சு.
அவங்களுக்கு ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி அவங்களோட புத்தகத்தை கையெழுத்து பிரதியில் 4 மொழியில் அவங்க எழுதுனாங்க. அவங்க எழுதி மொழிபெயர்த்து அதை வந்து கொண்டு வந்தப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம பிள்ளைங்களை ஏன் இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான். அப்படி எடுத்தது தான் இந்த முன்னெடுப்பு. ஆனால் எங்களுடைய கற்றல் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நிலைகள் இருக்கிறதுனால அவங்க அதை புரிஞ்சு அவங்க படித்து வரப்போ தான் நம்ம கொடுக்கணும், எதையுமே முன்னாடியே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க புரிஞ்சு இது இவ்வளவு தூரம் எழுதி மெனக்கெட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆசிரியர்களாகிய தமிழை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான திறன்களையும் ஆளுமை திறனையும் கொண்டு வந்திருக்கோங்கிறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னொன்றும் சொல்ல போனால் த வேர்ல்டுலே 30+ புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய கவுண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் ரிட்டன் புக் ரிலீஸ் இஸ் டன் பை கற்றல் எஜுகேஷன் அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் பெருமை. 44th புக் எக்ஸிபிஷனில் ஷார்ஜாவில் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த நேரத்தில் மோகன் சார் அவர்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணேன். வி தேங்க் மோகன் சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட். ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் ஆல் திஸ் புக் ரிலீஸ். ஸோ வி லவ் யூ சார். அண்ட் டீச்சர்ஸ் வந்து இது வந்து ஒரு 6 months-ஆக இது வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் இல்லாமல் இந்த சப்போர்ட் எதுவும் இல்லை. உங்களுக்கும் இது வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து பின்னாடி லாஜிஸ்டிக்ஸ், பப்ளிகேஷன்ஸ், நிவேதிதா பப்ளிகேஷன், கற்றல் பப்ளிகேஷன்ஸ் 2 பப்ளிகேஷன்ஸும் இணைந்து இது பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்த டிக்னிட்டரிஸ் எல்லாரும் டைம் எடுத்து இங்கே வந்த ஒரு டைம் எடுத்து இங்கே வந்ததை பொன் செல்வன் சார், காதீர் ஜாதன் மேடம் அண்ட் அன்வர்தீன் சார், முகைதீன் சார் அண்ட் முதுவைத் ஆயித் சார் அண்ட் Mubarak Mustafa sir, he is on the way from Align. So it is not an easy job. So and the media, AVO and Tamil Buzz, all the people, we thank you so much from the bottom of heart. இந்த புக்குக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நபரை நான் இங்கே இந்த மேடையில் சொல்லனா அது என் நன்றி கடன் கிடையாது. யார் அப்படின்னா இந்த புக்கை லே அவுட் பண்ண எங்களுடைய கற்றல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அஜிதா அவர்களை நான் இங்கே சொல்லனா இவ்வளவு அழகா, ஏன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்னா இப்படி எரேஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம், ஆனால் அந்த எழுத்தை அப்படியே கொண்டு வரணும், அதை வந்து அழகாக படிக்கிற மாதிரி கொண்டு வரணும்னு கொண்டு வந்தது ரியலி வி ஆர் அமேசிங். அண்ட் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்த என் ஆசிரியர் பெருமக்கள், ஐ லவ் தெம் ஆல். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த பின்னாடி நான் இந்த பேகு இந்த ரெடி பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இல்லை. தே கிளியர் இட் எவ்ரி திங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் இயர் stay tuned for us, next world record and next in coming up. We thank International Book of Records for this affiliated registered as Katral Education, this world record break. Thank you parents, thank you readers, thank you everyone and thank you dignitaries. Finally, let me take a group photo and we finish it off. Thank you. Nandri.